சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை, ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரி, ஸ்பேஸ் வாக் எனப்படும் விண்வெளி நடை அதிக முறை நடந்தவர். அதே போல அதிக நேரம் ஸ்பேஸ் வாக் எனப்படும் விண்வெளி நடை நடந்த சாதனையும் சுனிதா வில்லியம்ஸுக்கு தான் சொந்தமாக இருக்கிறது. அவர் அண்மையில் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் மூலமாக விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு சென்றார். அவரும் பேரி வில்மோர் என்கிற மற்றொரு அமெரிக்க விண்வெளி வீரரும் சேர்ந்து அந்த விண்கலத்தில் பயணம் செய்தார்கள். அந்த போயிங் ஸ்டார்லைனர் விண்கலமானது ஒரு சோதனை ஓட்டமாக அனுப்பப்பட்டதாகும். அந்த விண்கலத்தில் சென்று இருவரும் 8 நாட்களில் பூமிக்கு திரும்புவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அவர்கள் திட்டமிட்டபடி விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு சென்று விட்டார்கள். ஆனால் திரும்புவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டு விட்டது. அந்த போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அவர்களால் அந்த விண்கலத்தில் பூமிக்கு திரும்ப விடவில்லை. எனவே அவர்கள் விண்வெளி ஆய்வு நிலையத்திலேயே சிக்கி இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. அவர்கள் எப்போது பூமி திரும்புவார்கள், எப்படி பூமி திரும்புவார்கள் என்கிற பெரும் கேள்விகள் இருந்த நிலையில் நாசா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலத்தின் மூலமாக அவர்கள் பூமிக்கு திரும்ப வருவார்கள். அது அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் தான் அவர்கள் திரும்ப வருவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 8 நாட்கள் திட்டமிட்டு விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு சென்றவர்கள் கிட்டத்தட்ட ஜனவரி 31ஆம் தேதி வரை 240 நாட்கள் விண்வெளி ஆய்வு நிலையத்தில் தங்கியிருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதன் பிறகு அவர்கள் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் மூலமாக பூமிக்கு திரும்புவார்கள் என நாசா அறிவித்திருக்கிறது. 8 நாட்கள் விண்வெளி ஆய்வு நிலையத்தில் இருக்க திட்டமிட்டவர்கள் 240 நாட்கள் இருப்பதால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று பலரும் நினைக்கக்கூடும். விண்வெளி ஆய்வு நிலையத்தில் ஜாலியாக மிதந்தபடி அல்லது ஓய்வெடுத்தபடி அல்லது விரும்பியதை செய்தபடி அவர்கள் அங்கு மகிழ்ச்சியாகத்தானே இருக்கப் போகிறார்கள். அதனால் என்ன பாதிப்பு நேர்ந்து விடக்கூடும் என்று கூட பலர் கருதக்கூடும். ஆனால் விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு விண்வெளி வீரர்களையும் வீராங்கனைகளையும் அனுப்புவது அவர்கள் ஜாலியாக ஓய்வெடுப்பதற்காக அல்ல, முழு நேரமும் அவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்காகவும் அந்த விண்வெளி ஆய்வு நிலையத்தை கட்டமைப்பதற்காகவும் அதில் ஏற்படக்கூடிய கோளாறுகளை சரி செய்வதற்குமாகும் என அவர்களுக்கு நாள்தோறும் அந்த பணிகள் திட்டமிடப்பட்டிருக்கும். அது மட்டுமல்ல, விண்வெளி ஆய்வு நிலையத்தில் தங்கியிருப்பது என்பது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக கண், இதயம், தசைகள், நரம்புகள், செரிமானம் ஆகியவற்றில் இந்த விண்வெளி ஆய்வு நிலையத்தில் தங்கியிருக்கும் போது, அதாவது விண்வெளியில் தங்கியிருக்கும் போது பாதிப்புகள் ஏற்படும். குறிப்பாக உடலில் இருக்கக்கூடிய திரவங்கள் தலைக்கு ஏறி கண்ணினுடைய பின்புறம் தேங்கி கண்ணினுடைய பார்வையை பாதிக்கும். இது பெரும்பாலான விண்வெளி வீராங்கனைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பாகும். இதே போல உணவு பாதையின் வழியாக உணவு இறங்குவது மிக மெதுவாக நடைபெறும். ஏனெனில் அவர்கள் ஈர்ப்பு விசை உணரமாட்டார்கள். அப்படி இந்த காரணத்தின் காரணமாக செரிமான பிரச்சனைகளும் உடல் எடை அதிகரிப்பது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும். இதே போல விண்வெளி ஆய்வு நிலையத்தில் மைக்ரோ கிராவிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த புவியீர்ப்பு விசையை உணராத நிலையில் தான் அவர்கள் இருப்பார்கள். அப்படி புவியீர்ப்பு விசையை உணராதன் காரணமாக அவர்கள் தங்கள் உடல் எடையையும் உணரமாட்டார்கள். அதனால் தான் அவர்கள் மிதந்தபடி நமக்கு காட்சியளிக்கிறார்கள். இதன் காரணமாக இதயம் வேலை செய்வது குறைந்து அது சுருங்கிவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இதே போல எலும்புகளுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். இதே போல அண்ட கதிர்வீச்சு என்று சொல்லக்கூடிய அந்த காஸ்மிக் ரேஸ் என்று சொல்லக்கூடிய அண்ட கதிர்வீச்சானதும் கூட விண்வெளி ஆய்வு நிலையத்தில் விண்வெளி வீரர்களையும் வீராங்கனைகளையும் பாதிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது. எனவே ஒரு விண்வெளி வீரரோ வீராங்கனையோ கிட்டத்தட்ட 240 நாட்கள் தங்கியிருக்க வேண்டுமானால் அதற்கு ஏற்கனவே பயிற்சி முன்கூட்டியே திட்டமிட்டு அதற்குரிய ஏற்பாடுகளுடன் தான் செல்வார்கள். ஆனால் சுனிதா வில்லியம்ஸும் பேரி வில்மோரும் 8 நாட்கள் பயணமாகத்தான் திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது அவர்கள் கிட்டத்தட்ட 240 நாட்கள் வரை தங்க வேண்டியதாகிவிட்டது. இதன் பிறகு அவர்கள் பிப்ரவரியில் தான் பூமிக்கு திரும்ப இருக்கிறார்கள். எனவே இந்த 240 நாட்களும் சுனிதா வில்லியம்ஸுக்கு அந்த விண்வெளி ஆய்வு நிலையத்தில் தங்கியிருப்பது ஒரு சவால் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.